ராஜேஸ்வரி, தமிழ்நாட்டில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக சார்பாக அந்த பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் வீடு வீடாக சென்று அவர்களுடைய ஓடிபி என்று ஒன் டைம் பாஸ்வேர்டு எண் என்ற நம்பரை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த தடையை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பில் அங்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக நீங்கள் உயர்நீதிமன்றத்திலேயே மனுவை தாக்கல் செய்யலாம் என்று திமுக சார்பில் உயர்நீதிமன்ற தடையை நீக்க கோரி தொடரப்பட்ட அந்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெற தடை விதித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி திமுக தரப்பில் தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபரிடமும் அந்த ஓடிபி என்ற ஒன் டைம் பாஸ்வேர்டு எண்ணை, ரகசிய பாஸ்வேர்டு எண்ணை வாங்கக்கூடாது என்றும், ஒரு கட்சியின் உறுப்பினர் சேர்க்கைக்காக தொலைபேசியின் மூலமாக இத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடாது தொழில்நுட்ப ரீதியாக என்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தடையை நீக்க வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்திலேயே திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெற தடை விதித்ததை தள்ளுபடி செய்ய முடியாது என்று திமுக தரப்பில் தடையை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் பரப்புரை திட்டத்தில் ஓடிபி பெறுவதற்கான தடை நீடிக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்படுமா அல்லது உச்சநீதிமன்ற உத்தரவுடன் இந்த ஓடிபி பெறும் நடைமுறையை விலக்கிக் கொள்ளுமா என்பது திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்படக்கூடிய அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கையை பொறுத்து தெரிய வரும். ராஜேஸ்வரி, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.